மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். அதிமுகவிலிருந்து விலகினார் முன்னாள் எம்பி வேணுகோபால். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து 2 முறை திருவள்ளூர் மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வேணுகோபால் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் எம்பி வேணுகோபால் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? முக்கியமாக ஒரு ஏடிஎம்கே நிர்வாகியாக இருக்கக்கூடிய வேணுகோபால் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். குறிப்பாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் 2 அணிகளாக பிளவுபடும் சூழலில் நான் திறம்பட்டு செயல்பட்டு ஓரணியாக வழிநடத்தி சென்றவன் என்ற காரணத்தாலும் இன்றைய சூழலில் இந்த கோரிக்கையை கழக தொண்டர்கள் அனைவரின் சார்பாக முன்வைத்து மீண்டும் கழகம் எழுச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக்க கனத்த இதயத்தோடு ஆழ்ந்த மன வருத்தத்தோடு விலகுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அனைவரும் ஒன்றிணைந்து கழகத்தை வலிமைப்படுத்தி கழக தொண்டர்களின் நன்மதிப்பை பெற்று அனைவரும் ஒருங்கிணைந்து மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைப்பதற்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட மக்களவை மாநிலங்களவை அதிமுக பாராளுமன்ற குழு தலைவராகவும் இந்திய அரசின் பாராளுமன்ற ஊரக வளர்ச்சித்துறை நிலைக்குழு தலைவராகவும் பணியாற்றிய வேணுகோபால் தற்போது கட்சியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தவர் தான் வேணுகோபால். தற்போது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றவர். 2017 அதிமுக 50 எம்பிக்கள் இருந்தபோது பாராளுமன்ற குழு தலைவராக செயல்பட்டவர். அதிமுக மருத்துவர் அணி செயலராகவும் செயல்பட்டவர். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் வேணுகோபால். இபிஎஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். பட்டியல் சமூக மக்களிடம் அதிமுக நம்பிக்கை இழந்துள்ளது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டிய சமூக கூட்டமைப்பு தற்போது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகர்வதாக எழும் தோற்றம் மற்ற சமூகத்தினரை ஒரு இடைவெளியை உருவாக்கியுள்ளதாகவும் தற்போது தலைமை அனைவரையும் அனுசரித்து செல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கின்றார். ஆனந்தி. மைசூர் பா பாதுஷா